Hi friends, welcome to my channel Ambi Maniman Creation channel. என்ன வீடியோ பார்க்க போறோம்னா இன்னைக்கு வந்து நம்ம வெஜ் புலாவ் ரைஸ் வந்து எப்படி வந்து குதிரைவாலி ரைஸ்ல வந்து செய்யறதுன்னு சொல்லிட்டு அந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி வந்து வீடியோ வந்து போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இப்போதான் வந்து ரொம்ப நாள் கழிச்சு நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ஒர்க் வந்து அதிகமாக இருந்தனால வந்து வீடியோஸ் வந்து போட முடியல. வீடியோஸ் இருக்குது, ஆனால் வந்து அதை எடிட் பண்ணி போட வந்து டைம் இல்லை. எல்லாம் வேலைக்கு போயிட்டு வரதுனால டைம் இல்லை. கண்டிப்பாக வந்து வீக்லி ஒன் வீடியோ வந்து நான் வந்து அப்லோட் பண்ண வந்து ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க. இங்கே பாருங்கள், இதெல்லாம் தான் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் குதிரைவாலி ரைஸ் வெஜ் புலாவ் செய்கிறதுக்காக. என்னென்ன திங்ஸ்லாம் சொல்லிட்டு இப்போ வந்து பார்க்கலாம். இங்கே பாருங்கள், குதிரைவாலி ரைஸ் வந்து நான் ஊற வச்சு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா நல்லா வந்து ஊறி வந்திருக்கு. சூப்பராக இருக்குல்ல பார்க்கவே. இப்படி சின்னதாக மணி மணியாக அழகாக இருக்குது. இப்போது நம்ம அடுத்தது வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பச்சை பட்டாணி, பச்சை மிளகா, அப்புறம் அதுக்கான ஸ்பைசஸ்ஸு, அப்புறம் வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, 2 புதினா தழை, அப்புறம் காய்கள். அவ்வளோதான். இப்போ வந்து எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம வந்து பிரியாணிக்கு வந்து ஸ்பைசஸ்லாம் வந்து அதிகமாக போடுவோம். இதுக்கு வந்து கம்மியாக போடுவோம். அதுதான் பிரியாணிக்கும் புலாவுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. இப்போ நம்ம வந்து அடுப்பு பற்ற வச்சு இப்போ குக்கர் வச்சு இப்போ நம்ம இது வந்து குக்கரில் தான் செய்ய போகிறோம். குக்கர் வச்சு இப்போ இதில் எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெயும் கொஞ்சம் இதில் வந்து நம்ம கீயும் 1 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கீ ஆட் பண்ணிவிட்டேன், அது பிக்சர் மிஸ் ஆகிடுச்சு. இப்போ கீ ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம அந்த ஸ்பைசஸ்லாம் எடுத்து வச்சுக்கலாம், பிரியாணிக்கு தேவையான ஸ்பைசஸ். இப்போ நம்ம அதை எல்லாத்தையும் சேர்த்து இப்போ கொஞ்சம் நேரம் எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், பெரிய வெங்காயம் வந்து 2 கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை வந்து இப்போ நான் சேர்த்துட்டு இப்போ அதையும் ஓரளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம வந்து இது வந்து பொன்னிறமாக ஓரளவுக்கு நல்லா டீப் ஃப்ரை பண்ணோம் அப்படின்றதுலாம் எல்லா புலாவுக்கு ஓரளவுக்கு வதங்கினாவே போதும் வெங்காயம். இப்போ ஓரளவுக்கு இங்கே பாருங்கள் வதங்கி வந்துருச்சு வெங்காயம். இப்போ நம்ம இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி, அப்புறம் கறிவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ பச்சை மிளகா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எண்ணெயில் ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த ஸ்பைசஸ் சேர்க்குறீங்களா, அப்போயே கூட நீங்கள் பச்சை மிளகா வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்பயும் டேஸ்ட்டாக தான் இருக்குது. இப்போயும் ஆட் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நல்லா ஓரளவுக்கு நல்லா வதங்கி வருது. பாருங்கள், உங்களுக்கே நல்லா தெரியும், ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம வந்து பச்சை பட்டாணி வந்து எடுத்து வச்சுக்கோம். அதையும் சேர்த்து நம்ம ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கலாம். பார்க்கவே நல்லா வாசனை நல்லா சூப்பராக வருது. இதுக்கு வந்து இஞ்சி பூண்டு வந்து போடக்கூடாது புலாவுக்கு. இப்போ இது கொஞ்ச நேரம் நல்லா வணங்கட்டும். இப்போ நல்லா வணங்கிடுச்சு. இப்போ வந்து வெஜிடபிள் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, இப்போ வந்து அதை ஆட் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணி இதையும் நல்லா வந்து கிளறி எடுத்துக்கலாம். நான் வந்து உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து காய்க்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு போட்டிருக்கேன். அது வந்து மிஸ் ஆகிடுச்சு. நீங்கள் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க, காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த டேஸ்ட் வந்து காய்க்கு வந்து நல்லா இருக்கும். இப்போ நான் வந்து 2 டம்ளர் அரிசி போட்டிருக்கேன். நீங்கள் 2 டம்ளர் அரிசிக்கு நான் 2 சொம்பு தண்ணி ஊற்றிருக்கேன். ஏன்னா இங்கே ஒரு சொம்பு வந்து 2 டம்ளர் வந்து பிடிக்கும். நீங்கள் வந்து 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ அரிசி போட்டாச்சு. இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதில் அரிசி ஊட்டியிருக்கலாம், அதெல்லாம் வந்து இதில் இருந்த தண்ணியே ஊற்றி அந்த அரிசியை நல்லா கரைஞ்சி அதில் ஊற்றிக்கிறேன். இப்போ பாருங்கள், இது நல்லா நம்ம கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு கொஞ்ச நேரம் கொதி வர அளவுக்கு நம்ம அப்படியே வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், அதாவது அரிசி வந்து எப்படி இருக்குன்னு அழகாக இருக்குது. நம்ம வந்து இது வந்து உடஞ்சிலாம் போயிடாது அவ்வளோ சீக்கிரம். இது வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். நம்ம நார்மல் அரிசி மாதிரி ஊற வச்சா உடஞ்சி போயிடும் அப்படிலாம் எதுவுமே இல்லை. இப்போ தேவையான அளவுக்கு வந்து கல்லுப்பு சேர்த்திக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து உப்பை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நான் உப்பு சரி பார்த்துட்டு இது வந்து மூடி வைக்க போகிறேன். இப்போ உப்பு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். பாருங்கள், அரிசி நல்லா இருக்குல்ல.
இப்போ உப்பு பார்த்துடலாம். உப்பு ஓரளவுக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து நம்ம குக்கர் மூடி போட்டு மூடி எடுத்துக்கலாம். ஒரு விசில் வர அளவுக்கு நம்ம விசில் விட்டுக்கலாம். ஒரு விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம இதை கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுன அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்து புலாவ் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், குதிரைவாலி வெஜ் புலாவ் ரைஸ் ரெடி. சூப்பராக இருக்குல்ல? உங்களுக்கு ஒரு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து இதை பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பராக இருக்குது. அதாவது இந்த ரைஸ் வந்து இப்படி தான் இருக்கும். அப்படியே பழப்பழன்னு இப்படிலாம் வராது. இந்த ரைஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஆனால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ரொம்ப ஹெல்த்தி, இது குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு. இப்போ நம்ம இது வந்து பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கலாம், சர்வ் பண்ணிக்கலாம். பேபிக்கு வந்து இப்போ பிளேட்டில் இப்போ சர்வ் பண்ணி கொடுத்துடலாம். அவங்களுக்கு பசின்னு சொல்லிகிட்ருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அம்பி மணிமான் கிரியேஷன் சேனலுக்கு. பாய், see you next video.